கரங்களையும் உயர்த்தி, தூயாவியானவரே, எங்களுக்கு துணையாக வாரும் அப்பா, எங்களை நிரப்பிட வாரும் ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் செய்ய வாரும். படைப்பின் தொடக்கத்திலேயே நீ திரளின் மீது அசைவாடிய ஆவியே, எங்களின் மீதும் அசைவாட வாரும் அப்பா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது தேவ தாய்க்கு துணையாக தூய ஆவியினுடைய வல்லமையாய் எழுந்தருளியவரே, எங்கள் வாழ்வின் துணையாக எழுந்தருளி வாரும் அப்பா. சீடர்களை திடப்படுத்துவதற்காக அக்னி நெருப்பு நாவடிவாய் இறங்கி வந்த ஆவியின் அபிஷேகமே, எங்களையும் அதே ஆவியின் வல்லமையினால் முற்றிலுமாக நிரப்பி அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. நாங்கள் வலுவிழந்து போகிறவர்கள், நாங்கள் பலவீனவர்கள், நாங்கள் சோர்ந்து போகிறவர்கள், நாங்கள் தளர்ந்து விடுகிறவர்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தருணங்களில் எல்லாம் உம் ஆவியின் வல்லமையினால் எங்களை திடப்படுத்தி, எங்களை வலுவூட்டி, எங்களுக்கு உறுதி தந்து நம்பிக்கையோடு செயலாற்ற ஆண்டவரே அருள் புரியும் அப்பா, அருள் புரியும். கவலைகளோடு, கண்ணீரோடு, வேதனைகளோடு, வலியோடு, பாவங்களோடு நாங்கள் ஒவ்வொரு முறையும் தவிக்கின்ற போது ஆண்டவரே, எங்கள் பாவங்களை போக்கி, எங்கள் கண்ணீரை துடைத்து, எங்கள் துன்ப துயரங்களில் இருந்து விடுதலை தந்து ஆவியானவரே எங்களை திடப்படுத்தி காத்து வழி நடத்தும்படியாக உம்மிடத்தில் முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வழி நடத்துதலில் நம்பிக்கை வைக்கிறோம். நீர் வலுவூட்டுகிறீர் என உறுதியாக நம்புகிறோம். நீரே எங்கள் வாழ்வு என விசுவசிக்கிறோம். ஏற்றருளும், ஆவியினால் நிரப்பி எங்களை வழிநடத்தி பாதுகாத்தருளும். ஆமீன், ஆமீன், ஆமீன்.